ரைட். சரி, அடுத்தது கூட சொல். ரைட். அப்போ நாங்கள் இப்போ லீகல் சிஸ்டம் இன் ஸ்ரீலங்கா, அதில் நீதிமன்றத்தின் கட்டமைப்பு முறைகளில் சுதந்திரத்துக்கு முன்னான இலங்கை, அந்நியராட்சி காலம் எல்லாம் பார்த்து வந்து இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு வரும். ஒரு சமரிக்கான அல்லது ஈஸியாக இப்போ எடுத்து நான் பார்ப்போம் இருக்கா. இப்போ நாங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்ன மாதிரி எங்களோட நீதிமன்ற கட்டமைப்பு முறை இருந்தது என்றதை பார்த்தோமா இருந்தால், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேருந்து நாங்கள் பார்க்க வழி கிடைக்குள்ள 2 விதமாக பார்க்க வேண்டிய எங்களுக்கு ஒரு சூழல் இருக்குது. அதாவது சுதந்திரத்துக்கு முற்பட்ட இலங்கை, அடுத்தது சுதந்திரத்துக்கும் எங்களுடைய 1972 முதலாவது ஜனநாயக சுதந்திர குடியரசு யாப்பு வாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பு முறைமை 2ஆக பிரிச்சதை பார்க்க வேண்டி இருக்கும். சரி, அப்போ நாங்கள் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னதாக ஆங்கில ஆட்சி காலம்னு பார்க்கக்குள்ள அதில் நாங்கள் 8 வகையான நீதிமன்றங்கள் இருந்ததை பார்க்கலாம். நான் இதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறதுக்காக நான் வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றினேன். இப்போ ரைட். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட். ரைட். அப்போ இங்கே சுப்ரீம் கோர்ட்டுன்ற முறைமையை பார்க்கலாம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ப்ரொவின்சியல் கோர்ட், சரி, அடுத்தது அப்பீல், அடுத்தது போலீஸ் கோர்ட், அடுத்தது இந்தியாவில் இதே போல் வருது. கொஞ்சம் வேகமாக போனி கிடைக்கின்றாங்க. நாங்கள் அடுத்தது தற்போதைய நிலைமையை பார்க்கணும். இல்லை கோமரை கழகம், இது 1948ஆம் ஆண்டு வரை இருந்த நீதிமன்ற முறைமை. இது கிட்டத்தட்ட இப்போதே நீதிமன்ற முறைமை ஒத்திருக்கிறபடியால் நான் இதை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். உங்களுக்கு அடுத்த போடைக எங்களுடைய இப்போதைய நீதிமன்ற முறைமை பார்க்கக்குள்ள இதை நாங்கள் விளக்கமாக கொண்டும் என்னென்னதை பார்ப்போம். சரி, அப்போ இந்த கடைசியாக கச்சேரி கோர்ட்டுன்னு சொல்கிறது. இந்த கச்சேரி நடைமுறை உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்தது. இப்போ எங்களோட மாவட்ட செயலகம் கச்சேரி, அந்த மாவட்ட செயலகத்தின் ஒரு அங்கமாக இருந்து கச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் கையாளப்பட்டது. சரி, அப்போ இப்போ இந்த ஆங்களுக்கு ஆட்சி வந்தப்போ, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் முடிக்குரிய அரசாக எங்களுக்கு யூகே இருந்தபடியால் இந்த காலத்தில் கோமரை கழகம் ஒன்று, அதாவது இஞ்சத்த பிரச்சனைகள் இருந்தால் அதை நாங்கள் கோமரை கழகத்துக்கு நாங்கள் போட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. சரி, அப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காண்ட பேர் வரையில் சிலோன். சரி, அப்போ சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மஜிஸ்ட்ரேட் கோர்ட், சரி, அடுத்தது சின்ன கிரிமினல்ஸ், ரூரல் கோர்ட்ஸ், அது இப்படியான நடைமுறை இருந்தது. இதை பற்றி நீங்கள் கடுமையாக யோசிக்க தேவையில்லை. இப்போ இருக்கிறது தான் எங்களோட இனி அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறோம். இது இந்த நீதிமன்ற முறைமையில் இருந்து நாங்கள் திருப்பி 1978ஆம் ஆண்டு நீதிமன்ற முறைமைக்கு வந்தோம் என்றால் 1972-78ஆம் ஆண்டு எங்களோட 1ஆம் 2ஆம் ஜனநாயக சோசலிச குடியரசு வந்த பிறகு ரைட். அப்போ எங்களை 1ஆம் 2ஆம் ஜனநாயக சோசலிச குடியரசு வந்த பிறகு 1978ஆம் ஆண்டு ஜாப்புக்கு வாரன். 78ஆம் ஆண்டு ஜாப்பின் அடிப்படையில் இதுதான் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இலங்கையில் சுப்ரீம் கோர்ட், சரி, சுப்ரீம் கோர்ட்டுண்டா தமிழ் என்ன? உச்ச நீதிமன்றம். ரைட். அப்போ இந்த உச்ச நீதிமன்றம் இதுதான் இலங்கையின் ஆக உச்சமான நீதித்துறையின் அதிகாரங்கள். கொஞ்சம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு சின்ன சின்ன பிரீஃப் உண்டா, ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு சின்ன சின்ன பிரீஃப் ஒன்று கேட்க போகிறோம். அதாவது இந்த ஒவ்வொரு கோர்ட்டை பற்றியும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுண்டா என்ன, கோர்ட் ஆஃப் அப்பீல்ண்டா என்ன, ஹை கோர்ட்டுண்டா என்ன, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுண்டா என்ன, மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுண்டா என்ன, இதை விட நாங்கள் உங்களுக்கு ப்ரொவின்சியல் கோர்ட்டும் கொமர்ஷியல் ஹை கோர்ட்டும் அடிஷனலாக பார்ப்போம். இதை ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். அதே போல்
இந்த நியாயாதிக்க சபைகளை பற்றியும் கொஞ்சம் தெரிய வேண்டிய தேவை இருக்கு. இது கட்டாயம் எல்லாருக்கும் பொதுவாக இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் தெரிய வேண்டிய விடயம். ரைட். அப்ப சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இதுதான் இலங்கையின் மிக உயர்ந்த நீதித்துறை அதிகாரம். ரைட். ஆக எங்களோட கடைசி லெவல்ல எங்களோட நீதியை நாங்கள் கூறக்கூடிய இடமாக இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ரைட். அதே போல அப்பீலுகளின்றையும் ஃபைனல் அப்பீல், ஆக கடைசி அப்பீல், எங்களுக்கு எந்த நீதிமன்றத்தில் நாங்கள் தொடங்கி இருந்தாலும் கடைசியா சரியோ பிள்ளையோ முடிவு இந்த நீதிமன்றமாகத்தான் இருக்கு. ரைட். அதாவது நீதித்துறையின் உயர் உச்ச அதிகாரம் கொண்ட இடம் இது என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்களா? சரி. ரைட். அப்ப இந்த நீதிமன்றத்தில் மிக முக்கியமான விடயம் என்று பார்த்தால் என்ன? முதலாவது இறுதி அப்பீல், இறுதி மேன்முறையீடு. ரைட். இந்த நீதிமன்றத்தின் மிக முக்கியமான விடயம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பு. உங்களுக்கு தெரியும் இலங்கையின் அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ளது 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு, அதுக்கு திருத்தங்களும் இருக்கு. இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக விளக்கம் அளிக்கின்றது இந்த நீதிமன்றத்தின் மிக முக்கியமான முதலாவது கடமையாக நாங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பு விளக்கம்டா என்ன? இந்த அரசியலமைப்பில் இருக்கிற சட்டங்களை அல்லது சொல்லப்பட்ட வசனங்கள் தொடர்பாக எல்லாம் இந்த ஆக விளக்கி இல்லை, உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு. அப்போ இதில் வர பொருட்கூடல்னு சொல்லுவோம், இன்டர்பிரட்டேஷன். அப்போ அதை கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவர்களுக்கு என்ன சட்டவாக்கத்துறைக்கு அல்லது நீதித்துறையில் இருக்கிறவர்களுக்கு அல்லது நிர்வாகத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சந்தேகங்கள் எழுகின்ற போது அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவார்கள். சரி. அப்போ இதுக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய உதாரணம் தெரியும். சரி. அப்போ இவர்கள் இவ்வாறான நீதித்துறையை அணுகைக்குள்ள நீதித்துறை அதன் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்? இதுக்கான விளக்கத்தை கொடுக்கும். சரி. அரசியலமைப்பை விளக்குவது, மற்ற சட்டங்கள், மற்ற நிர்வாக நடவடிக்கைகளை விளக்குறது. ரைட். அரசியலமைப்பின் பார்லிமெண்ட் லோ இப்போ குறிப்பாக ஒன்ற லோக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் இது வருகுதா, ரெண்டுக்கும் குழப்பம் வருகுதா, மாறுபாடு வருகுதா, அல்லது ஒரு அதாவது நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையில முரண்பாடு வர்ற நேரங்கள், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அல்லது லோஸ்ல சொல்லப்பட்ட விடயங்களை இன்டர்பிரட் பண்றது. இப்போ உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு தெரியும் 13ஆம் சீர்திருத்தம் கொண்டு வரைக்குள்ள 13ஆம் சீர்திருத்தத்தை பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அது 13ஆம் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது சட்ட ரீதியாக சரியா, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் சரியானதா அல்லது கான்ஸ்டிடியூஷனுக்கு மாறுபட்டதா என்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் 5 பெஞ்ச் கோட் போட்டு 2 பேர் வேண்டாம்ன்றது, 2 பேர் ஓம்ன்றது, அடுத்த 3வது ஆள் சில நிபந்தனைகள் அடிப்படையில் ஓம்ன்றது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இதன் அடிப்படையில் பெரிய விளக்கங்கள் எல்லாம் நடந்து, பெரிய பிரதிவாதங்கள் எல்லாம் நடந்து 13ஆம் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரி. அப்போ 13ஆம் சீர்திருத்தத்தின் அது அந்த கேஸ் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கேஸ், நான் நேரம் காணாது, அது தனி ஒரு நாளைக்கு கதைக்க அளவுக்கு பெரிய டைட்டில். ரைட். அப்போ இதே போலதான் 19ஆம் சீர்திருத்தம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சரி. என்ன பார்லிமெண்ட் ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை மீறுதா இல்லையா என்ற விடயங்கள் எல்லாம் ஆளப்பது கதைக்கப்பட்டு நிறைய வாதங்கள்லாம் நடந்து அப்படியெல்லாம் வந்தது. அவை இப்படி நிறைய விடயங்கள், அரசியலமைப்பு தொடர்பான விடயங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் கையில் எடுக்கும். அடுத்தது என்ன? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேசஸ், அடிப்படை மனித உரிமைகள். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அந்த அதாவது அடிப்படை மனித உரிமை, அதாவது அந்த போலீஸ் ஒரு ஆளை கொண்டு வச்சு பனிஷ்மெண்ட் செய்ய அவர் மரணம் அடைந்தது. அவர் மரணம் அடைந்ததால அவற்றை மனைவி அதை வழக்கு தொடர முடியாமல் போனது, இந்த வழக்கு தொடர்றதுக்கு அனுமதி இழக்கப்பட்டது, அந்த வழக்கு அப்படிக்கான கேசஸ் இருக்கு. அப்போ இது அதாவது அடிப்படை உரிமைகள் தொடர்பான எங்களுக்கு ஏதாவது இதழும் என்ற போது நாங்கள் இந்த உச்ச நீதிமன்றத்தை தான் அணுகுவோம். சரி. அப்போ இந்த உச்ச நீதிமன்றம் அந்த மட்டத்தில் இது அடிப்படை உரிமைகள், அதாவது மக்களுடைய தெரியும் அடிப்படை உரிமைகளை ஏற்கனவே இப்போ நாங்கள் பார்த்துனாங்க. பேச்சு சுதந்திரம், என்ன சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், அப்படிக்கிற சுதந்திரங்கள் இருக்கு. அப்போ இந்த சுதந்திரங்கள் எல்லா சுதந்திரமும் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது. சில சுதந்திரத்தின் ஊடாக வரும். சரிதானே? இப்போ சிந்தனை செய்யும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் அப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள உதாரணத்துக்கு பாருங்க, மத சுதந்திரம்னு சொல்லக்குள்ள அங்கே
நான் ஒரு மதத்தை வழிபடுவதற்கான சுதந்திரம். அப்ப பின்ன நாங்கள் போயிருந்தாங்க அடுத்தடுத்த கட்டங்கள் போய் அதுல இருந்து பின்னால போகலாம். அப்ப மதத்தை பரப்புறதுக்கு சுதந்திரம் என்ன மாதிரி? அப்ப மதத்தை பரப்புறதுக்கு நாங்கள் கூட்டம் வைக்கலாமா? அப்ப கூட்டம் வைக்க கூடாதா? அப்ப அப்படிலாம் அங்கால பின்னால விரிச்சு கொண்டு போவோம் நாங்கள் அப்படி. சரி, அப்ப எல்லா சுதந்திரமும் நேரடியாக இப்ப வாழ்வதற்கான உரிமை என்றது சொல்லப்பட்டிருக்கா நேரடியா? அல்ல கல்வி கற்பதற்கான உரிமை நேரடியா சொல்லப்பட்டிருக்கா? அப்ப எது கூட கல்விகளுக்கு உரிமையை நாங்கள் எடுக்கலாம் அப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ண வேண்டி இருக்கும். சரி, அப்போ உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை நாங்கள் சில கதைப்போம், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே. அப்போ நாங்கள் கதைச்சா நேரடியாக சிலவில் அடிப்படை உரிமை சரத்து 10 தொடக்கம் 16 சொல்லப்பட்டிருக்காது. அப்போ எப்போ அடிப்படை உரிமை இல்லையான்னு கேள்வி வரும். அப்போ அந்த நேரத்தில் அது அடிப்படை உரிமைன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் முதலாவது வச்சு பாருங்க, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற இன்டர்பிரட்டேஷனுக்கு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவோம். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனில் மாற்றங்கள் செய்ய அதில் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டால், கான்ஸ்டிடியூஷன் மீறப்பட்டால் அதுக்கு எதிரான கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட். அடுத்தது அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற விடயம் தொடர்பான விடயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட். அடுத்தது சரி, அடுத்த மிக முக்கியமான 3வது விடயம் நாங்களோட சிவில் கேஸாக இருக்கலாம், கிரிமினல் கேஸாக இருக்கலாம், எங்களோட மற்ற நீதிமன்றங்களை நாங்கள் வழக்கு தொடுத்து அது எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். ரைட். அப்போ இது ஒரு உச்ச நீதிமன்றத்தின் எங்களோட மிக முக்கியமான பங்குகளாக பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமாக நீங்கள் அதில் பார்க்கலாம், இந்த நீ உதாரணத்தை தெரியும் உங்களுக்கு இந்த எலெக்ஷன் டைமில் என்ன சில எலெக்ஷன் தொடர்பான விடயங்கள், எலெக்ஷன் வைக்க சொல்லி கேட்டு வழக்கு தொடரப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதில் குறிக்கப்பட்ட காலத்தில் பார்லிமெண்ட்டை கிடைக்கலாமா கிடைக்கலாதா இது தொடர்பாக உங்களுக்கு நிறைய விடயங்கள் எங்களோட நாட்டில் அனுபவம் இருக்கு. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு போகாம போகிறோம். இப்படியான 2000ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயம் வரைக்குள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு போனவர்கள். ரைட். அதே போல் 1999ஆம் ஆண்டு தேர்தல் வைக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனது. ரைட். அப்ப இப்படி 19வது திருத்தம் வரைக்குள்ள என்ன ஜனாதிபதி அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதிலிருந்து நீதித்துறை சுதந்திரத்தை விளக்கும் முன் ஒரு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போனது. 13ஆம் திருத்தம் கேஸுக்கு போனது. அப்ப இப்படி உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் எங்களோட அதாவது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு இலங்கையில் இருக்கிற ஆக அதாவது அதி உயர் அதிகாரம் கொண்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பில்லர் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சமரியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இலங்கத்தின் சட்டத்தின் ஆட்சியை உள்ளடக்குதல், அதாவது மற்றது அடிப்படை உரிமைகளை பேணுதல், அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை விளக்குதல், அடுத்தது இறுதி மேன்முறையீடு, அடுத்தது எலெக்ஷன் தேர்தல் தகராறுகள் உட்பட ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பராமரிப்பதற்கு இறுதி அதிகாரம் கொண்ட உயர் நிலை அமைப்பாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விளங்குகிறது. சரிதானே? ஏதாவது டவுட்ஸ்? கேசஸை பற்றி தான் கொஞ்சம் கூட கதைக்கலாம், ஆனால் நேரம் காணாது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு இதுக்கும். சரி, நாங்கள் பிறகு சந்தர்ப்பங்களில் நேரங்கள் கிடைச்சா கொஞ்சம் பார்ப்போம். இந்த 13 Amendment எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேசஸ். சரி, அது ஒரு அவங்களோட சிலபஸில் நான் சொல்லிட்டு கதைக்கிறேன். 13 Amendment எங்கேயும் தனியாக இருந்தால் ஒரு நாளைக்கு நான் அதை பற்றி உங்களோட கதைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றம் என்னென்ன மாதிரியான வழக்குகளை கையாளும், அதுதான் இலங்கையின் அது உயர் இல்லை என்றதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. திருப்பி இருக்க சமரியை சொல்கிறோம். என்ன உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போகுது, இலங்கையின் அதி உயர் நீதியை நிலைநாட்டுகின்ற அதிகாரம் மிக்க அமைப்பாகும். இது சட்ட ஆட்சியை உட்படுத்துதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், அரசியல் அமைப்பை இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை விளக்குதல், மற்றது இறுதி மேன்முறையீடு, அதாவது என்ன அப்பீல் என்ன இறுதி மேன்முறையீட்டு விடயத்தை கையாளுதல், தேர்தல் தகராறுகள் அல்லது தேர்தல் தொடர்பான பிணக்குகள் எழுகின்ற போது அவற்றுக்கான ஜனநாயகத்தினை வழங்குதல். வர பார்த்தாலும் கடைசியா இவ்வாறு ஜனநாயகத்தின்
அதி உயர் பாதுகாப்பு மையமாக மக்களுடைய சுதந்திரத்தினையும் ஒருமைப்பாட்டினையும் பராமரிப்பதற்கான உச்ச சட்ட அதிகாரம் கொண்ட இடமாக உச்ச நீதிமன்றம் வழங்குகிறது. ரைட். அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல். உச்ச நீதிமன்றத்தை பெரிய அக்கணும்டா. ஹலோ ஹலோ இல்ல சார், இல்ல. ஓ ஸ்லைட் விளங்கு தானே? நான் இப்போ ஜெர்மனி இருக்கிற ஸ்லைட் ஆம் சார். கதைக்கிறான் கேட்கு தானே? ஆம் சார். இது சத்தத்தை காணல. நீங்களும் காய்ச்சா தானே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லாட்டி நானும் அப்படி சொல்லிக்கொண்டே போடுவேன். இது மற்றது திருப்பி ரிப்பீட் பண்ணப்படும். சில போல நீங்களாம் மறைக்கணும். ரைட். அடுத்த 2வது வாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றம். சரி, மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் அப்பீல். சரி, நான் ஏற்கனவே உங்களோட கதை கேட்க சொன்னால் இலங்கையின் நீதிமன்ற முறைமையில நாங்கள் சுப்பீரியர் கோர்ட்ஸ் லோ கோர்ட்ஸ்னு 2ஆக பிரிக்கிறோம். சுப்பீரியர் கோர்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் அப்பீலும், லோ கோர்ட்ஸில் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், 2க்கும் முறையில் ப்ரொவின்சியல் கோர்ட்டையும் கொமர்ஷியல் கோர்ட்டையும் பார்ப்போம். பிறகு ரைட். இப்போ கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு வார். கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றம். இதுவும் நீதிமன்றத்தின் ஒரு உயர்நிலை நீதிமன்றமாக கருதப்படுகிறது. இது மிகமான பேர்லேயே வழங்கும் உங்களுக்கு கோர்ட் ஆஃப் அப்பீல், மேன்முறையீடு. இது என்ன நீதித்துறை அமைப்பில் கீழ் நீதிமன்றங்களால் வழங்கப்படுற தீர்ப்புகள் அல்லது அதால் வரப்பட்ட மேன்முறையீடுகளை கையாளுகின்ற நீதிமன்றமாக இருக்கும். மற்ற மாதிரி சொல்ல போனால் நீதியினை உறுதிப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு நீதிமன்றம். கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வாரதை ரைட், அதே போல் ரைட் சப்ஸ் கொடுக்குறது கணக்கில் சொல்லி கொண்டு போகலாம். வேற இருந்தால் நீங்கள் இந்த சமரிய கோர்ட் ஆஃப் அப்பீல் அந்த பேரை ஞாபகம் சரி. அதாவது அப்பீலை கையாளுறது, நீதிமன்றத்து மேன்முறையீடுகளை கையாளுகின்ற நீதிமன்றம். மற்ற மாதிரி பார்த்தா மேன்முறையீட்டை கையாளுகின்ற நோக்கம் என்ன? சரியான நீதியை பிரஜைகளுக்கு வழங்குதல், சரியான நீதியை நாட்டிலே நிலைநிறுத்துவதற்காக இருக்கின்ற நீதிமன்றம். இதுவும் ஒரு உயர் நீதிமன்றத்து வகையில் அமைஞ்சாலும் இது உச்ச நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டதாகத்தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற மற்ற நீதிமன்றம் எல்லாத்தின் தீர்ப்பையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன அந்த லோவர் லெவல் கோர்ட்ஸ் தீர்ப்பாயங்களை மீளாய்வு செய்கின்ற அதிகாரம் இதுக்கு இருக்கு. சரி, இது கட்டுப்பட போறது உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். உயர் நீதிமன்றம் கட்டுப்படும். ரைட். அப்போ இதுக்கான நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிப்பார். உங்களுக்கு தெரியும். இப்போ நேற்று முந்த நாள் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டவர்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிப்பார். பொதுவாக இது 10 தொடக்கம் 12 நீதிபதிகள் மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருப்பது வழக்கம். அப்போ மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அதிகாரங்களை நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை சமரைஸ் பண்ணி பார்த்தீங்களா, முதலாவது மஜிஸ்ட்ரேட் கோர்ட் உட்பட அந்த கீழ் மாவட்ட நீதிமன்றம் அல்லது ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மஜிஸ்ட்ரேட் கோர்ட் போன்ற கீழ்நிலை நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை மறு ஆய்வு மூளாய்வு செய்வதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்கும். அதாவது அவர்களுடைய இதுகளை அப்பீலே எடுத்து மேன்முறையீடு செய்வார்கள். சரி, அதில் இருக்கிற சட்டபூர்வமான சரிபிழைகளை சுட்டி காட்டி தீர்ப்புகளை மாற்றியமைக்கின்ற இது இருக்கும். ரைட். சில போல இந்த நீதிமன்றத்தின் முடிவுகளை நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கும். அது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பு, அடிப்படை மனித உரிமை மீறல்கள், கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரட் பண்ணுறது போன்ற விடயங்கள் வரைக்குள்ள கோர்ட் ஆஃப் அப்பீல் சில விடயங்கள் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கும் பாரப்படுத்த வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். சரி, இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல் திருப்பி அங்கால கொண்டு போகிறோம்னா இது சார்ந்த விடயங்களாக இருக்கும். பொதுவாக இந்த அப்பீல்லே அந்த அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுற நிர்வாக நடவடிக்கைகள் அல்லது நிர்வாக குழுவால் எடுக்கப்படுற சில முடிவுகள்
மனித உரிமைகளை அல்லது அரசியலமைப்பை மீறுதா போன்ற விடயங்கள், மற்ற சட்டத்துக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில் ஏற்படுற முரண்பாடுகள், இப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலால மூலாய்வு செய்யப்படுறது பொதுவான நடைமுறையாக நாங்கள் காணலாம். மற்றது அந்த ரிட் அதிகாரம் சொல்றது, எழுத்து மூலம் வழங்குற ரிட் அதிகாரங்களை வழங்குவதற்கான அதிகாரங்களும் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு இருக்குது. சரி, அதே போல அதான் நான் இப்ப சொன்னேன். அந்த இப்ப உங்களுக்கு இப்ப ரிட்ஸ் அதிகாரம்னா எழுத்து மூலம் எழுத்தான பிறப்பிக்குதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எழுத்து மூலம் சிலதுகளை நீதிமன்றத்திலிருந்து பெற்றுக்கொள்ற சட்ட ரீதியாக வழங்குகின்ற அதிகாரம் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இருக்கு. அந்த சில நடவடிக்கைகளை எழுத்தாணையாக பிறப்பிக்கின்ற அதிகாரம் இதுக்கு இருக்கு. அடுத்தது சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அப்படியான ஒரு பாதுகாப்பை வெளியிடுவது, இது சார்ந்த விடயங்கள் போன்ற பல விடயங்கள் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இருக்குது. அதே போல ஒரு இந்த அதாவது தனிநபற்ற உரிமைகளை பாதுகாத்து கொடுக்கிறது, இந்த வாரண்ட் இப்போ ஒரு வாரண்ட்ல எடுக்கிறது, ஒரு சட்ட உரிமையை சவாலுக்கு உட்படுத்துறது பொது நடத்தைக்காக, அப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த விடயத்துக்குள்ள இருக்கும். மற்றது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் அப்பீலும் ஒவ்வொன்று. சரி, சுப்ரீம் கோர்ட்டும் கொழும்புல ஒன்று தான் இருக்கு, கோர்ட் ஆஃப் அப்பீலும் கொழும்பு தான் இருக்கு. ஆனால் இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலின் ஒரு குறிக்கப்பட்ட அமர்வுக்கான தேவை ஏற்பட்டால் அந்த அமர்வை நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்கள்ல கொண்டு போய் வைக்க வேண்டிய தேவை எழும் என்று கருதுமுறை இடத்துல அதை கொண்டே அங்க வச்சு செய்யலாம். பெர்மனன்ட் பிளேஸ் கொழும்பு தான் லொக்கேட்டட். ஆனா இது ஒரு கேஸை பொறுத்து அந்த கேஸை நாங்கள் இங்க வச்சு ஆராயிறது, கொழும்புல வச்சு ஆராயலாது, அண்டாபுரத்துல வச்சுத்தான் ஆராய வேணும் என்று அந்த நீதிமன்ற அது என்னன்னு சொல்றது, அந்த பெஞ்ச் அந்த எத்தனை பேர் கொண்டு அமர்வா இருக்கும் தானே அந்த நீதிபதிகள் குழாம், அந்த நீதிபதி குழாம் தீர்மானிக்கின்ற இடத்துல அந்த பெஞ்சை அவர்கள் அந்த அமர்வை கொண்டு வேறு எங்காலும் வச்சு செய்யறதுக்கான விடயங்களும் இதில் கையாளப்பட வேண்டியதாக இருக்கும். இதிலும் ஃபேமஸான பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம், இந்த ரூவானி கூட்டுத்தாபனத்தின் வழக்குகள், சரி பெட்ரோலியம் கார்பரேஷன் வழக்கு, இப்படி கணக்க நாங்கள் இதில் பார்க்கலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் நிறைய இருக்குது. ரைட், அப்போ இந்த மேன்முறை நீதிமன்றம் இருக்கிறதால என்ன நன்மை நினைக்கிறீங்க? இந்த கோர்ட் ஆஃப் அப்பீலனோடு இருக்கிறதால என்ன லாபம்? சில பிழையான தீர்ப்புகள் வழங்கினா சார் மேன்முறை சரியான தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் தானே சார்? வெரி குட், எக்ஸலன்ட். வேற சில கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல தீர்ப்புகளை சரியானது சில தீர்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. கீழ்நிலை நீதிமன்றங்களோட தீர்ப்பை ரைட் உறுதிப்படுத்தலாம். வெரி குட். வேற எழுத்து மூலம் பெற்றுக் கொள்ளலாம் சார். எழுத்தான கொஞ்சம் கேட்ட ரீட்டா பற்றி நான் நேரம் இருந்தா கடைசியாக உங்களுக்கு ரீட்டா பற்றி கொஞ்சம் கூட விளங்கப்படுத்தணும்னா சரிதானே? ரைட். வேற சரியான நீதியை வழங்குற ஒரு நீதிமன்றமா இருக்குந்தானே? அதான் இந்த விதத்தில் சொல்ல போனா கீழ் நீதிமன்றங்கள்ல நீதி மறக்கப்படுறது போல அல்ல நீதியை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்கும். ஒரு தனிநபர்களை பாதுகாக்கிறேன். என்னம்மா? தனிநபர்களை பாதுகாக்கிற அந்த உரிமை ஒன்று இருக்குதானே சார், அதால அந்த அவங்கள பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்குது கோர்ட் ஆஃப் அப்பீல். ஒரு ஆளை எதிர கடிச்சு கொண்டு வந்தா வேற சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கரைச்சா தான் சரி, எல்லாரும் நான் சொல்லிக் கொண்டே இருக்கேன், அப்படியே கரைச்சாங்க. சொல்லுங்க. உயர் நீதிமன்றத்தின் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நன்மைகள்.
ஏனைய நீதிமன்றங்களின் தீர்ப்பை மேல் ஆய்வுக்கு உட்படுத்துறது சார். ஓ அதான் அதான் மிக முக்கியமான ஒரு பங்கு. அதாவது கீழ்நிலை நீதிமன்றங்களால் வழங்கப்படுற தீர்ப்புகளை என்ன சரி. அடுத்தது வேற சரி ஓகே, நாங்கள் அடுத்தது போவோம். ரைட். அடுத்தது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் இந்த ரெண்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் அப்பீல் நன்மை காய்ச்சினாங்க தீமே கோர்ட் ஆஃப் அப்பீல் இருக்கிறாள் என்ன தீமே அல்லது பிரதிகூலம்? இன்ஜஸ்டிஸ்னு இருக்கு சார். உடங்கல அது மூன்றாவதா நீங்க உங்களோட அதான் அதுக்கு முதல் தான் நம்ம வர்றது அதில் போட்டது ப்ரொவைட்ஸ் லீகல் ரெமிடிஸ் ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஜஸ்டிஸ். சரிதானே? அதுக்கு வரதுக்கு முதல் தான் கேட்கறது என்னென்றால் என்ற கேள்வி ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கிறதால இருக்கின்ற தீமை என்ன? மக்களுக்கு ஏனைய நீதிமன்றங்கள் வழங்குகிற தீர்ப்புகள் மேல ஒரு சந்தேகம் எழுகிறது எந்த நேரத்திலையும். சரியாக கொடுத்த தீர்ப்பையும் கூட மேல் நீதிமன்றத்துல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கறதால சில நேரங்கள்ல அநீதி வெல்ல சந்தர்ப்பம். வேற வசதி படைத்தவர்களுக்கு வந்து இந்த நியாயப்படுத்துறதுக்கு இந்த பொதுவா இதெல்லாம் பொதுவா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த சட்டம் நீதித்துறை என்று வரையக்குள்ளேயே சரிதானே படிப்புக்காக தான் கதைக்கிறோம். இதுல ஒவ்வொருத்த இன்டர்பிரட்டேஷன் இதுதான் சரி என்றது இல்லை. சரிதானே? இதுல நாங்கள் எங்களுக்கு ஏற்ற பக்கத்துக்கு இன்டர்பிரட் பண்ணலாம். சரி, இப்ப ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கிறதா இருக்கிற நன்மை என்ன தீமை என்னன்னா நாங்கள் ரெண்டுக்குமே சொல்லலாம். ஆனால் அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லிக்கொள்ள அது சரியா வரும். இப்ப நீங்கள் இது நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருக்கிறது நன்மையா தீமையான ஒரு கேள்வியை கேட்டால் நன்மை என்று சொல்றால் அதுக்கான ஆதாரங்களை சொல்லி அதை ப்ரூவ் பண்ண வேணும். தீமை என்று சொல்றாங்க இப்ப பட்டிமன்றமாகத்தான். பட்டிமன்றத்திலே என்ன இன்றைய சினிமா பாடல்கள் இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுகின்றனவா தீய கருத்துக்களை கூறுகின்றனவானது கேள்வியை கேட்டா அந்த பக்கம் பாதுறவர் அதுக்கான ஆதாரங்களை சொல்லுவார், இந்த பக்கம் பாதாரவர் இதுக்கான ஆதாரங்களை சொல்லுவார். அப்ப அதே போலதான் இந்த சட்டம் நீதி இந்த கோடு ரெண்டு வரைக்குள்ள ஒவ்வொரு வக்கீலும் தான் ஆஜராகிற பக்கத்துக்கு ஏற்ற கருத்துக்களை சொல்ல முன் வருவார். அப்ப யார் ஜெயிப்பாருண்டா அந்த கருத்துக்களை அந்த எவ்வளவு ஆதாரங்களோட முன்வைக்கக்கூடியவர் அவர் இருக்கிறாரோ அவற்றை பக்கம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கூட வரும். போனவங்களோட சில கேசஸ் எல்லாம் உதாரணம் சொன்னான். சில பிள்ளைகளை கூட நீதிமன்ற வக்கீல்கள் தங்களோட வித்தகத்தால வெண்ட மாதிரி இருக்கு மேல ஒரே மாதிரி சம்பவத்துக்கு ரெண்டு நீதிமன்றத்தில் ரெண்டு வெவ்வேறு வகையான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட சம்பவங்களையும் ஆரம்ப காலங்கள்ல காணக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ இந்த வகையில தான் இப்ப நான் நீங்க சொன்ன உதாரணம் ஏற்றுக்கொள்றோம். கோர்ட் ஆஃப் அப்பீலின் தீமை என்று நாங்கள் கதைக்க வழிக்கிட்டால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே கீழ்நிலை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ அதோட அது முடியாம அடுத்தடுத்த நீதிமன்றத்துக்கும் போய்க்க காலதாமதம் ஏற்படும். மக்களுக்கு கீழ் நீதிமன்றங்கள் இருக்கிற தீர்ப்புகளுக்கு அப்பீல் செய்யலாம் என்று ஒரு சூழல் வரைக்கும் நம்பகத்தன்மை சில போல குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரி, பட் எல்லாத்துக்குமே அப்பீல் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்பீல் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் என்று மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இப்படி தாமதம் காலதாமதம் தேவையில்லாம ஒரே ஒரு அப்பீல் கோர்ட் தான் கிடக்கு. அப்போ 1000 கேஸ் அப்பீல் கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கிறது? அவ்வளவுக்கும் நீண்ட தடை ஒன்று ஏற்படும். நீண்ட தடை ஏற்பட சில கேசஸ் அதில் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் அதாவது நாடு நிர்வகிக்கின்ற சில விடயங்கள் தடைப்படும். சரி, அதே போல என்ன அதான் இப்ப நான் மூன்றாவது போட்டது ப்ரொவைட்ஸ் லீகல் ரெமிடிஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஜஸ்டிஸ்.
அதாவது சில நிர்வாக நடைமுறைகளுக்கு நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை கேட்க வேண்டியிருக்கோம். சரி, அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அது அதனுடைய விளைவு நல்லாக இருந்தாலும், ஆனால் அதுக்கான காலதாமதம் அல்லது அடிக்கடி எல்லாத்துக்குமே நாங்கள் மென்முறையீட்டுக்கு போய் கொண்டிருந்தால் அது நீண்ட நேரத்தை எடுக்கிறதாக மாறிவிடும். சரி, ரைட். அப்ப இப்படியான பல விடயங்களை நீதிமன்றத்தின் தீமையாக பார்க்கலாம். அப்ப சமரியா நாங்கள் இதை பார்ப்போமா இருந்தால், இலங்கையின் சட்டத்துறையில ஒரு கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்குது. இது ஒரு நீதித்துறையின் நீதி நிலைநாட்டல மீள வலியுறுத்துகின்ற ஒரு இடமாக, அல்லது சரியான நீதியை உறுதி செய்கின்ற ஒரு இடமாக, அல்லது சரியான நீதியை, அதாவது குறைந்த கீழ்மட்ட நீதிமன்றங்களில் ஏற்படுகின்ற தவறுகளை நிவர்த்தி செய்து சரியான உரிமையினை நீதியினை வழங்குகின்ற ஒரு நீதிமன்றமாக நாங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இது ஒரு நீதிமன்றம் காணப்படுவதால இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீண்ட கால வழக்குகள் நிலுவரக்கூடிய காலம், அதாவது நீண்ட காலம் தாமதத்தில் இருக்கக்கூடிய சம்பவத்தையும் நாங்கள் காணலாம். இப்படியான விடயங்களை நாங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல் என்றதுக்காக நாங்கள் சொல்லலாம். சரி, வேற சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சிறிய தெளிவு ஒன்று வேண்டும். எங்களுடைய பாடசாலை காணியில அத்துமீறி குடியிருந்த ஒருத்தர் கோர்ட்ல வழக்கு போயிட்டு பாடசாலைக்கு முதலாவது முறை தீர்ப்பு வழங்கி 2வது முறை அவர் அப்பீல் கோர்ட்ல போய் வின் பண்ணிட்டாரு இந்த குடியிருப்பாளர். ஆனா அந்த மத்திய மாகாணத்துல அதை தொடர்பான இதுகளை கேட்கின்ற பொழுது அது எங்கட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான அந்த அந்த இதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமெண்ட்மெண்ட்டாக அது அறிக்கையை கேட்டாலும் அதை ஏதாவது தந்தீங்கன்னா நாங்கள் என்னங்க பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அது தொடர்பான விளக்கங்கள் கேட்குறாங்க. இப்போ அந்த வீட்டுக்காரர் வீட்டையும் கட்டுறாரு. அப்போ மாகாணம் சொல்லுது அவங்க எப்பீல் நாங்கள் பண்ண மறந்துட்டோம், டிலே பண்ணிட்டோம், அது எங்கள்கிட்ட மிஸ்டேக் தான், அதுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது உங்களுக்கு மாணவர்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி நீங்கள் அதில் ஒன்றும் செய்ய இல்லாது, இது உங்களுடைய கடமை இல்லைங்குது. அப்போ ஒரு அதிபராக அடுத்து அல்லது பாடசாலை சமூகம் சார்ந்த பிரச்சனையா வரப்போற சந்தர்ப்பத்தில் நான் எவ்வாறு சார் அதை டீல் பண்ணலாம்? அப்பீல் கோர்ட்ல டிசிஷன் என்ன வந்தது? அவருக்கு போயிடுச்சு சார் நில அந்த காணி. அந்த நீங்கள் என்ன சொல்லுங்க, அப்போ அப்பீல் கோர்ட்டுக்கு டிசிஷன் அவருக்கு வந்துட்டுதுண்டா இனி உங்களுக்கு இருக்கிறது ஆக சுப்ரீம் கோர்ட் ஒன்று தானே மேலே. ஓ சார், அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்டா இப்ப இது பாடசாலை காணின்றபடியால 2 விதமா யோசிக்கலாம். ஒன்று, பொதுமக்கள் சார்ந்து நீங்கள் பொது சட்ட அமைப்புகளின் ஊடாக நீங்கள் ஒரு அடிப்படை உரிமையை மறக்கப்படுற ஒரு சந்தர்ப்பமாகவும் அதை கொஞ்சம் மாற்றி அதுக்குள்ளால நீங்கள் கொண்டு போகலாம். பொதுமக்கள் சார்ந்து இல்லை பாடசாலை பொது அமைப்புகள் சார்ந்து. இல்லாட்டி நீங்கள் அன்றைக்கு நான் சொன்னது போல இலங்கையின் ஒரு சட்ட அரசு நிறுவனம் ஒன்றுக்கு என்ன உங்களுக்கு தெரியும், அது அரசு சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளால நீங்கள் பாரப்படுத்தி வழக்க கொண்டு போகணும். அப்போ அதுக்கு விலைய கல்விப்பணிப்பாளர் இல்லை மாகாண கல்விப்பணிப்பாளர், இப்போ உங்களோட மாகாண பாடசாலை என்றால் ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ளால நீங்கள் அங்கே ப்ரொவின்சியல் லீகல் யூனிட் இருக்கு தானே, ப்ரொவின்சியல் லீகல் யூனிட் போட்டால் ப்ரொவின்சியல் லீகல் யூனிட் அதை ஹேண்டில் பண்ணி கேஸ் ஒன்று இருக்கு சார். ஆனா அவங்க அதுல ஒரு பின்வாங்குற தன்மை ஒன்று காணக்கூடியதா இருக்கு சார். அவை பின்வாங்கினோம்டா நீங்கள் மற்ற பக்கம்தான் என்ன ஒன்றில் நீங்கள் ஓம்புட்ஸ்மேனுக்கு எழுதணும். பின்னர் பார்ப்போம், ஓம்புட்ஸ்மேனுக்கு எழுதி அப்படி அந்த பக்கத்துக்குள்ளால போகணும். இல்லாட்டி யாரும் பொதுநல வழக்கு ஒன்று திறக்கணும். அரசியல் மக்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஹோம் மினிஸ்டர் மூலியமா அரசியல் ரீதியா கொண்டு போயிடுமா சார்? விளங்கல. ஹோம் மினிஸ்டர் மூலமா அரசியல் ரீதியா அந்த பிரச்சனைகளை கொண்டு போவோம். அரசியல் இன்னொன்று தானே, அது இன்னொரு பக்கம். நாங்கள் இப்ப நீதித்துறைன்னு கதை கேட்கல, நாங்கள் நீதித்துறைக்குள்ள எல்லாம் போறோம்னு சொன்னால் வழக்கு ஒன்று மூலமாவே போகணும் என்ன சார்? நீதித்துறைகளால போறீங்களா பொதுமக்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பொதுநல வழக்கா உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும். சரிதானே? சரி சார், ரைட். சரி, அப்போ நாங்கள் அடுத்தது கோர்ட் ஆஃப் அப்பீல். சரி, ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்கு வரோம். இந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாகாணம், நான் ஏற்கனவே போட்டதுக்கு மேலே அதை காட்டையிலேருந்தா இது 13வது சீர்திருத்தத்தின் பிறகுதான் இந்த அதாவது ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்ன்றது வந்தது. சரி, இது ஒரு மாகாண உயர் நீதிமன்றம். அதாவது 13ஆம் சீர்திருத்தம் கொண்டு வந்த பிறகு மாகாணத்தின்
நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. சரி, அப்ப இது ஏற்கனவே இருந்த நீதிமன்றங்கள இல்லை அதிகாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்காலம் மிஞ்சாலும் சேர்ந்துதான் இதுக்குள்ள வர வேண்டாம் உங்களுக்கு விளங்கும். இப்ப சாதாரணங்களோட முதல் இருந்த கோர்ட் நடைமுறைக்குள்ள இது இல்லை. இப்போ இந்த இடத்துல அந்த சுப்பீரியர் கோர்ட்டுக்கும் லோவர் கோர்ட்டுக்கும் நடுவில் இந்த ப்ரொவின்சியல் கோர்ட் வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே விளங்கும் இந்த ப்ரொவின்சியல் கோர்ட்டுன்றது கீழே இருக்கிற மஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட்லும் பார்க்க மேலாக இருக்க போது மேலே இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டையும் கோர்ட் ஆஃப் அப்பீலும் விட கீழே இருக்க போகுது. அப்போ மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட வேளை அந்த மாகாணங்களுக்குரிய அதிகாரங்களை அந்த மாகாணத்தில் வச்சு நீதி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிக்காக மாகாண கைகோட்டும், நிர்வாகத்துக்காக சீஃப் செக்ரட்டரி அமைப்பு. அதாவது அவங்களுக்கு தெரியும் மாகாண அந்த தேர்தல் முறைமை கொண்டு வரப்பட்டு அதனூடாக மாகாண அரசுகள் உருவாக்கப்பட்டது. அந்த மாகாண அரசில் தான் உங்களுக்கு முதலமைச்சர், பிரதம செயலாளர் போன்ற அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ அதே போல நீதி நிர்வாகம், அதே போல சட்டம், முப்பெருந்துறை தெரியும். இப்போ நீதித்துறைக்கு ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் வந்துச்சு, நிர்வாகத்துக்கு முதலமைச்சரை அடிப்படையாக கொண்டு எலெக்ஷன் வச்சு மாகாண சபை தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களை நிர்வகிக்கிறதுக்காக முதலமைச்சர் அலுவலகம், அதே போல பிரதம செயலாளர் அது ஆஃபீஸர் வந்து அதுக்குள்ளார ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நீதி நிர்வாகம். சட்டவாக்கத்துக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மாகாண தேர்தலில் தெரிவு செய்யப்படுறவர்களை அடிப்படையாக கொண்டு ஸ்டாட்டிடியூட்ஸ் நியதி சட்டங்கள் உருவாக்குவதற்கு அதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ முப்பெரும் துறைகளும் என்ன மாதிரி ப்ரொவின்ஸுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்றது நாங்கள் 13வது சீர்திருத்தத்திலிருந்த ஒரு இதாக பார்க்கலாம். அப்போ 13வது அந்த அதிகார பகிர்வில் நீங்கள் 3 துறையை நான் அப்போ இது இயன்றவரை சுயாட்சின்ற ஒரு அமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா அந்த முப்பெரும் துறைகளுமே மாகாணத்துக்கு வழங்கப்பட வேண்டும். இது என்ன உருவாக்கப்பட்டது? இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியா, ராஜீவ்காந்தி, ஜே.ஆர். ஜெயவர்தனா, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ அதுக்குள்ளார வந்து இந்த அதிகாரங்கள் கூட வழங்கப்பட போது இது அரசியலமைப்பின் ஒற்றையாட்சியை மீறுது, ஒற்றையாட்சியை மீற இல்லை என்றெல்லாம் நிறைய வழக்குகள் எல்லாம் பேசப்பட்டு எல்லாம் நடந்து என்று கடைசியாக ஒற்றையாட்சியை மீறப்படாத வகையில் மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. ரைட். அப்போ இது அந்த மாகாணத்திலே நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான பங்காக இது பார்க்கப்படுகிறது. சரி, இது குறிப்பாக அந்த பிராந்தியத்தின் பிரச்சனைகளையும் அந்த உள்ளூர்ல இருக்கிற நீதித்துறை சார்ந்த இதற்கும் இது ஒரு பொறுப்பு கூறுவதாக, அந்த மாகாணம் சார்ந்த ஒரு சட்டங்களையும் இதுகளையும் கையாளுவதாக இது இருந்தது. ரைட். அதாவது மேஜிஸ்ட்ரேட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அல்லது ஹைகோர்ட் போன்ற நீதிமன்றங்கள்ல அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போன்ற அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கின்ற விடயங்களை இந்த மாகாண உயர் நீதிமன்றம் கேட்கின்ற அதிகாரம் இருக்கு. ரைட். அதாவது கீழே இருக்கிற நீதிமன்றங்களில் சட்டத்தில் ஏதாவது அப்படி நடந்திருந்தாலும் அதை கேட்கிற அதிகாரமும் இந்த மாகாணத்துக்கு இருக்குது. அதே போல கிரிமினல் வழக்குகள் அந்த குறிக்கப்பட்ட மாகாண உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்களில் உள்ளுக்கு அமையக்குள்ள அட்டர்னி ஜெனரல் அதாவது அரச சட்டத்திறனின்னு சொல்லுவோம் அட்டர்னி ஜெனரல். அப்போ அந்த அட்டர்னி ஜெனரல் அரச சட்டத்திறனி அந்த உணர்ந்து அந்த கிரிமினல் வழக்கை கேஸ் பண்ணினாரண்டா அல்லது அந்த சிவில் வழக்கை கேஸ் பண்ணினாரண்டா அந்த மாகாணத்துக்கு உள்ளுக்கே அதுகின்ற அதிகாரங்கள் இருக்கும் என்றால் அதுக்கு அந்த நீதித்துறை அதிகாரம் கொடுக்கலாம். ஆனால் மாகாணத்துக்கு வெளிப்பட்ட ஒரு விஷயம் என்றால் அவர் அதுக்கு அதிகாரம் இல்லை. என்னென்றால் அதே போல வரி, நிலம், குத்தகை இது சார்ந்த விடயமாக இருந்தாலும் அந்த அந்த நிர்வாக பிரச்சனை கூட இப்போ அந்த மாகாணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மாகாண ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேஸ் சார்ந்த விடயங்கள் என்றாலும் ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கொண்டு போகலாம். ஆனால் இப்போ வேறு ஒரு ப்ரொவின்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த ப்ரொவின்ஸுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேஸ் ஃபைல் பண்ண இயலாது. ரைட். அது அந்தந்த பிரச்சனைக்கு உரியது இருக்கும். அப்போ இலங்கையை பொறுத்தவரையில் 9 மாகாணம். அப்போ 9 மாகாணம், 9 மாகாணத்துக்கும் 9 என்ன மாகாண நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். அப்போ இந்த மாகாணங்கள் ஆனால் அந்த அதிகாரங்கள் குழுவாக வழங்கப்பட்டிருக்கா, பகுதியாக வழங்கப்பட்டிருக்கா என்ற சில விடயங்கள் இன்னும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 13வது திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கான ஒரு கேள்வி இன்று வரை இருக்குது.
அதில் 13ஆம் திருத்தம் இலங்கைக்கு தேவையா இல்லையான்ற ஒரு கேள்வியும் இன்னும் வாத பிரதிவாதமாகவே இருக்குது. ரைட். அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறபடியால் இது ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்கப்படலாம், நெகட்டிவாகவும் பார்க்கப்படலாம். இந்த மாகாண நீதிமன்றத்தின் நன்மை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் திருத்தத்தின் என்ன நன்மை என்று நாங்கள் பார்க்குறோமோ அதுக்கு ஒரு பங்காக மாகாண நீதிமன்றத்தின் நன்மையாக பார்க்கலாம். மற்ற மாதிரி பார்த்தா உங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலில் போய் எல்லாமே கொழும்பில் ஒரு கோர்ட்டில் போய் டிலே ஆகுதுன்னு முதல் பார்த்துனாங்க. அப்போ அந்த இதை கொஞ்சம் குறைச்சி நீதித்துறையை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஒரு வகையாகவும் இதை பார்க்கலாம். ஏன்னா அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற நீதிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொழும்புக்கு போக தேவையில்லை. சரி, அப்படி பார்க்கலாம். மற்றது இந்த ப்ரொவின்சியல் லெவலில் ஒரு லீகல் யூனிட்டி அங்கே வழி கிடைக்க கனவியருக்கு சட்டத்துறை சார்ந்த அறிவை வளர்க்குறதுக்கு அல்லது நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டத்துறையை பரவலாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதாகவும் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ இதுக்கு இந்த தீமை என்னன்னு கேட்டால், ரைட், அந்த ப்ரொவின்ஸுக்கு இருக்கிறவர் தான் அந்த ப்ரொவின்ஸுக்குள்ளே அந்த வரையறுக்கப்படுறபடியால் 2 ப்ரொவின்ஸோடு சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் அப்படியா சந்தர்ப்பங்கள் வரைக்குள்ள அது கொஞ்சம் இது என்ன சிக்கலான விடயங்களை கையாள முடியாமல் போகும். அதே போல் ப்ரொவின்சியல் லெவலுக்கு உள்ளே என்றபடியால் ப்ரொவின்சியலின் அரசியல் அல்லது அழுத்தங்கள் அல்லது வேறு செல்வாக்குகள் இந்த நீதிமன்றங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் என்ற ஒரு சந்தேகங்கள் எழுங்கலாம். அந்தந்த ப்ரொவின்ஸ் தங்களுக்கு பயஸ்டாக செயற்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழலாம். ரைட். அதே போல் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற நீதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் லிமிட்டேஷனாக இருந்தால் அந்தந்த இடங்களில் வழக்குகளை திறமையாக கையாளுவதில் சவால்கள் ஏற்படலாம் என்ற சில விடயங்கள் ஏற்படலாம். அதே போல் மொழி மூலம் சார்ந்த விடயங்களை நன்மையாகவும் பார்க்கலாம், தீமையாகவும் பார்க்கலாம். அப்போ இப்படி இந்த மாகாண நீதிமன்றங்கள் பல நல்ல விடயங்களையும் சில சவாலுக்குரிய விடயங்களையும் கொண்டிருந்தாலும் எங்களுடைய அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்திற்கு அமைய தற்போது இந்த நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு நடைமுறையில் உள்ளன. கொஞ்சம் வேகமாக போகிறோம். ஏதாவது டவுட்ஸ்?